மத்தேயு அதிகாரம் 1 வசனம் 23. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு அவர் வாசம் பண்ணி எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றே அவர் மனிதனாய் வந்தார். அவர் சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவ சாபங்களுக்காக இரத்தம் சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கி 3ஆம் நாளிலே மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அவர் மரித்து எழும்பாவிட்டால் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண முடியாது, நமக்குள் எப்பொழுதும் தங்கியிருக்க முடியாது. அதனால்தான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணும்படிக்கு அவர் தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தார். அன்பானவர்களே, நம் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டால் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம்முடைய இருதயத்தில் அவர் இருக்கிறாரா என்று நமக்குள்ளே சோதித்து பார்ப்போம். இயேசுவை தேடி வருகிறவரிடத்தில் நீ என்ன கொண்டு வந்தாய் என்று அவர் கேட்பவர் அல்ல. நம் தங்கத்தை அவர் கேட்கவில்லை, வைரத்தை அவர் கேட்கவில்லை, நம் பணத்தை அவர் கேட்கவில்லை. நம் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகையால் நாம் நம் இருதயத்தில் இன்றே அவருக்கு இடம் கொடுப்போம். நாம் இருதயத்தில் இடம் கொடுத்தால் அவர் நம் கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுவார். நம்மை நேசித்துதான் அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். நம்மை வாழ வைக்க, நன்மை செய்ய, நம் துன்பத்தை தாங்கும் மணவாளராய் நம் கூட இருந்து வழி நடத்த, நம் கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நம்மை நடத்த, நம் கூடவே இருக்க இந்த பூமியில் வந்தார். அவர் நம் கூடவே இருப்பார், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். பிதாவாகிய தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த இயேசுவை நமக்கு தந்த நம் தேவனுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்பாடு 3:20 சொல்லப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இருதய கதவை நீர் வந்து வாசம் பண்ண திறக்கவும், இது என்னென்னைக்கும் நீர் தங்கும் இடமாக எங்கள் இருதயம் இருக்கவும், அதில் நீர் விரும்பி வாசம் பண்ணவும் கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா.